வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 1 32ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை கோடை பழ பெருங்குடல் சுத்த நீக்கி. இயற்கையான பழங்களை பயன்படுத்தி பெருங்குடலை எப்படி சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தர்பூசணி அரை பழம், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, புதினா இலைகள் 6. செய்முறை: நம்ம தர்பூசணி பழத்தை அரை பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி அந்த உள்ள அந்த லைட் ரோஸ் கலரில் இருக்கும், அப்படியே அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம அந்த அந்த பழத்தில் உள்ள அது பார்க்கும் போதே நமக்கு தெரியும், நல்லா சாராக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ரோஸ் கலர் ரெட் கலர் இப்படி கலந்து இருக்கும். அதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம மிக்சியில் போட்டுறோம். விதைகளையும் சேர்த்து போடுறோம். விதைகள் நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதனால் தர்பூசணியில் உள்ள விதைகளை நம்ம தனியாக எடுக்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சிடறோம். வச்சுட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா இலைகளும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி கிளாஸில் குடித்தா ரொம்ப நல்லது. அதனால் கண்ணாடி கிளாஸில் இந்த ஜூஸை ஊற்றி உட்காந்து ஒவ்வொரு மடக்கா உமிழ்நீர் கூட கலந்து நம்ம சாப்பிட்டு மகிழ்வோம். இந்த ஜூஸ் ஏற்கனவே தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, வாட்டர் மிலான். தர்பூசணி அப்படின்னு சொன்னா தண்ணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உடலில் உள்ள உஷ்ண நீக்கிய அது பயன்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் உள்ள ஆர்கனுக்கு ஃபுல்லாக நல்லா ஒரு உஷ்ணத்தை நீக்கக்கூடிய பழமாக இது பயன்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில், சிறுநீரகத்தில், யூரினரி பிளாடர்லாம் கேன்சர் வராமல் தடுப்பதற்கு இந்த வாட்டர் மிலான் பயன்படுது. அதனால் இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுவோம். கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. ஸ்கின்னில் நமக்கு நிறையா இப்போ வெயில் காலங்களில் நிறையா ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும், அரிப்பு, தேமல், இது எல்லாமே இருக்கும். இப்போ இது எல்லாமே தடுப்பதற்கு இந்த தர்பூசணி பழம் நல்லா பயன்படுறதுனால நம்ம சாப்பிட்டு மகிழும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இம்யூனிட்டி பவரை அதிகரிப்பதற்கு இந்த தர்பூசணி பயன்படுகிறது. அதனால் எல்லாரும் இந்த வாட்டர் மிலானை நம்ம சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.